என்ன மாம்ஸ் ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, ஒரு 5000 ரூபாய் பணத்தை காணும்டா. 5000 ரூபாய் காணாமா? எப்ப? நேத்து ராத்திரி. என்ன மாமா 5000 பேருக்கு யூனியன் லீடருங்கிறீங்க, ஒரு 5000 ரூபாய் பத்திரமா வைக்க தெரியாது? அறிவில்லை உங்களுக்கு? எடுத்தவன் யாரும் கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன தூக்கி போட்டு மீச்சு காசு வாங்க வேண்டியதானே? என்ன சொந்தக்கார பயிரா இருக்கு, அத கொஞ்சம் என்ன பெரிய சொந்தம்? கலாணிப்பட்ட போய் சொந்த பந்தம் பாத்துக்கிட்டு அடிங்க மாமா அவனை. ஓட்டு தள்ளிலாங்கிற போடணும். நீயே சொல்லி போட்ட அப்புறம் என்ன யோசனை? நான் தான் மாமா எடுத்தேன். நான் தான் மாமா. இது ஏன்டா முதல்லயே சொல்லல? அது மாமா சும்மா தமாசா இழுத்து பார்த்தேன், முடியல. சரி, எடுத்த பணத்தை என்ன பண்ணன? அதான் 5000 ரூபாய்க்கு வெள்ளி வாங்கினேன். அதுல ஒரு சின்ன சிக்கல் ஆயிப்போச்சு. என்ன சிக்கல்? ஏதியா சிங்கப்பூர்ல இருந்து என் மச்சனை கொடுத்து விட்டது. இந்த பாரு 50000 ரூபாய் வெள்ளி 5000 ரூபாய்க்கு தரேன். நம்மளுக்கு வேண்டாப்பா, போலீஸ் கேஸ் ஆயிப்போச்சு, சிக்கல் ஆயிப்போம். போ போ. அதுக்கு பயப்படுறியா? நான் வித்தேன்னு எழுதி தரேன், நீ வாங்கினேன்னு எழுதி கொடு. அப்படியா? இதுவும் கரெக்ட் தான், எழுதி கொடு. அப்புறம் என்னந்தா என்ன எழுதிய வச்சிருக்க? உங்க கடைக்காரங்க பூரா அப்படித்தானே கேக்குறாங்க. கேக்குறாங்களா? நம்ம வியாபாரி அப்புறம் புத்திசாலியா? கையெழுத்த போடு. பணம் இந்த வாங்கி 5000 வாங்கி. இப்படி கூட 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 கொண்டாங்க. இந்தா பிடிச்சுக்க. செங்கல் இது அதுக்கு ஏமாந்ததுக்கு. அப்ப சரி. திருடிட்டு போன பணத்துல ஏதோ மாப்பிள பொழைச்சேன்னா விட்டுருக்கலாம். அதை விட்டுட்டு ஒத்த செங்கல 5000 என்றா கை வாங்க. ஏய் நில்லு. ஏய் நில்றா. ஏய் இப்படி வா. ஏய் நில்றா. ஏய் மாமா. ஏய் காணப்பா. ஏய் பா சேத்து